இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்கி என்ன பண்றாமா? படுத்துட்டாளா? கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டிட்டு போய் அவளை சாப்பிட வச்சு இப்பதான் மாமாவோட ரூம்ல அவளை படுக்க வச்சிருக்கேன் அத்தை. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக போகணும்னு சொல்ற? நீ இங்கே இருக்கலாம்ல ஜானு. என்ன பிடிக்காத நிறைய பேர் இருக்க வீட்ல நான் இந்த மாதிரி தங்குனேன்னா என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால ராத்திரி என்னால இங்க தங்க முடியாது அத்தை. யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் யாரு என்ன சொன்னாலும் இது உன்னோட அக்கா வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். நீ எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு நாள் இங்க இருக்கலாம். அந்த உரிமையும் அதிகாரமும் உனக்கு இருக்கு ஜானு. அத நீங்க ஒருத்தர் மட்டும் சொன்னீங்கன்னா பத்தாதே அத்தை. ஆனா நீங்க அதிகாரம் கொடுத்ததுக்காக, எனக்கு உரிமை கொடுத்ததுக்காக என்னால இங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. இந்நேரம் உங்க அக்கா இருந்திருந்தா உன்னை வெறுத்து திட்டுறவங்க எல்லாரும் உன்னை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானு. அக்கானோட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அத்தை. அக்கா இறந்து போலியோன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்க. எனக்கு தோன்ற மாதிரியே ஜானுக்கும் எதுக்காக தோணணும்? அக்கா உயிரோட தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க நம்மள சுத்திதான் இருக்காங்க, நம்மள பாத்துட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது. உனக்கு ஏன் அப்படி தோணுது ஜானு? ஏன்னா இன்னைக்கு நான் அக்காவை பார்த்தேன். என்ன லக்ஷ்மியை நீ பாத்தியா? எங்க? எப்போ? அர்ஜுன் சாரோட பிசினஸ் பார்ட்டிக்கு போன அப்போ அங்க வச்சுதான் முதல் தடவையா நான் என்னோட அக்காவை பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தப்ப காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு கூட இந்த வீட்டோட கேட்டு முன்னாடி அக்காவை நான் பார்த்தேன் அத்தை. நான் கிட்ட போய் அவங்கள பாக்குறதுக்குள்ள மறுபடியும் அவங்க மறைஞ்சிட்டாங்க. என் கண்ணுல பட்டு அடுத்த செகண்ட் அவங்க காணாம போயிருக்காங்கன்னா அது பிரம்மன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா என்னால அது ஒரு பிரம்மையா எடுத்துக்க முடியல அத்தை. அது எனக்கு என்னமோ கண்டிப்பா உண்மையா இருக்குமோன்னு தோணுது. உனக்கு மட்டும் இல்ல ஜானு, எனக்கும் அதே சந்தேகம், அதே எண்ணம் வருது. லக்ஷ்மி கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக அவ திரும்பி வருவான்னு நான் கடவுளை வேண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கும் இதேதான் தோணுதா அத்தை? இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கிறது சந்தேகம் தான் நான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் இதே மாதிரி தோணுதுன்னா அப்ப கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அத்தை. பார்க்கலாம் ஜானு. கூடிய சீக்கிரமே லக்ஷ்மி இங்க வருவான்னு, அவ நம்ம எல்லார் கூடவும் சேர்ந்து ஒன்னா இருப்பான்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தை அந்த கடவுள் எப்போ நம்ம வாழ்க்கையில கொடுக்க போறான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகேங்க அத்தை. நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். சரிம்மா, ஜாக்கிரதை. சரி.